ஒரு ராஜாக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளை மேரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய அரசர்கள் போட்டி போட்டு வந்தாங்களாம். அதனால அந்த ராஜா என்ன பண்ணாரா, நான் வந்து 2 கேள்வி கேட்பேன், இந்த 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னாராம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னாராம், இந்த உலகத்திலேயே இனிமையான பொருளை கொண்டு வரவங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுவேன்னு சொன்னாராம். அதனால நிறைய ராஜாக்கள் வந்து கரும்பு, தேன் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்களாம். அதுல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஏழை வந்து ஒரு பொருள் கொண்டு வந்தானா. அவன் ஒரு பாக்ஸை வச்சிருந்தானா. ராஜா என்னன்னு கேட்டாரா, நீயுமா அப்படின்னா, ஆமா நான் உங்க பொண்ணை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அதை பார்த்தா அதோட ஆட்டோட நாக்கு வந்து இருந்ததான். என்ன நாக்கை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, ராஜாவே இந்த உலகத்திலேயே இனிமையான பொருள் வந்து நாக்கு தான். ஒருத்தன் துக்கமா இருந்தானா அவனை சந்தோஷம் அடைய வைக்கும், ஒரு நோயாளியை வந்து குணப்படுத்த முடியும், அதனால நாக்கு தான் இனிமையானது அப்படின்னு சொன்னோடனே அவர் நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வின் பண்ணிட்டேன்னு சொன்னாரா. ராஜா வந்து செகண்ட் கொஸ்டின் அனௌன்ஸ் பண்ணாரா, இந்த உலகத்திலேயே கசப்பான பொருளை கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னே நிறைய பேர் எட்டிக்காய், பாகக்காய், வேப்பங்காயும் கொண்டு வந்தாங்களாம். மறுபடியும் வந்து என்ன பண்ணானா, அந்த பாக்ஸை கொண்டு வந்தானா. அப்ப ராஜா கேட்டாரா, என்னப்பா கொண்டு வந்திருக்கேன்னா, சேம் அதே நாக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஆக்சுவலி மனிதனோட நாக்கு கொண்டு வரணும், அது இல்லாதனால நான் ஆட்டோட நாக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே கசப்பான பொருளும் வந்து நாக்கு தான் அப்படின்னு சொன்னானா. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறவங்களை துக்கமடைய வச்சிரும், அதே மாதிரி யாராவது நட்போட இருந்தா பகையாக்கி வச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் அறிவை பார்த்து வியந்து அவன் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஆமாங்க, இந்த நாக்கு வந்து பரலோகத்துக்கான திறவுகளும் அதுதான், நரகத்திற்கான வாசற்படியும் இதுதான். இதைத்தான் பைபிள்ல சொல்லுது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.